Welcome to my channel Cook with Pavi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கிரேவி. சிக்கன் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், 1 டேபிள் ஸ்பூன், மீதி எல்லாமே 1 டீஸ்பூன். ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பெரிய டொமேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொரியாண்டர் கொஞ்சமா, ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. எப்பவுமே நம்ம என்ன சமைச்சாலும் இந்த மாதிரி ஒரு இரும்பு பேன்ல சமைக்கும் போது இரும்பு சத்து நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஸோ இரும்பு பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் செய்யறதுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ உப்பு ஆட் பண்ணும்போது ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஆனியன் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை மிக்சியில் அரைக்காமல் கையிலேயே தட்டி எடுத்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர். கொரியாண்டர் பவுடர் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கனுக்கு மல்லித்தூள் தான் எப்போவுமே நிறைய டேஸ்ட் தரும். ஸோ மல்லித்தூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆனியனில் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி, இப்போ எல்லா மசாலாவும் ஆனியனில் நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ஜூஸியான தக்காளியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பீசஸில் நம்ம ரெடி பண்ண மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா கோட் ஆயிருச்சு. நீங்கள் சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்க்கு நீங்கள் இதை எடுத்துக்க போறீங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் இதை ரைஸோடு எடுத்துக்க போறீங்க, உங்களுக்கு கிரேவி மாதிரி நல்லா குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். நல்லா ஒரு கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் இதை குக் பண்ணணும். குக் ஆகிற டைமில் நீங்கள் இன்பிட்வீன் நீங்கள் வந்துட்டு நல்லா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்மளோட சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சிக்கன் கிரேவி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிக்கன் கிரேவியில் கொத்தமல்லி இலையை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.